விந்தியமலை பிரதேசத்தில் மிகவும் ரம்மியமான ஒரு சோலையினிடையில் மானிட சிரேஷ்டராக விளங்கி வந்த வசிஷ்டர் என்ற ஒரு பிராமணர் எல்லா விதத்திலும் தமக்கு பொருந்திய அருந்ததி என்னும் மனையாளை அடைந்து காலம் கழித்து வந்தார். ஒரு நாள் இப்பிராமணர் மலைச்சார்பின் வழியாக போய்க் கொண்டிருக்கையில் அடிவாரத்தை எதேச்சையாக நோக்க அங்கே ஏராளமான படைகளுடன் கூடி வேட்டையாட வந்த ஒரு மன்னனைக் கண்டு இவ்வளவு வைபவம் இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்ற இச்சை அவர் மனத்தில் உதித்தது. இதற்கு பின் கொஞ்ச காலம் கழித்து இவர் காலமாகவே மனையாளும் மிக வருந்தி சோகத்தால் மனமுருகி உயிர் துறந்து தன் கணவனை மற்றொரு உலகத்தில் மீண்டும் அடைந்தாள். அந்த வசிஷ்டர் என்ற பிராமணர் உன் கணவரே, நீயே அருந்ததி. இப்பிராமணர் இறந்து 8 தினம் ஆகின்றது. நீங்கள் சொல்லியவையெல்லாம் விபரீதமாக தோன்றுகின்றனவே. நாங்கள் வசித்த நாட்டிற்கும் இந்த பிராமண தம்பதிகள் இருந்ததாக சொல்லப்பட்ட பிரதேசத்திற்கும் எவ்வளவு யோசனை தூரம் இருக்கின்றது. மேலும் நாங்கள் இத்தேசத்தில் எவ்வளவு காலம் இருந்தோம்? வசிஷ்டர் காலமாகி இப்பொழுதுதான் 8 நாள் ஆனதாக சொல்லப்பட்டது. என் பர்த்தா சற்று முன் இன்னோர் உலகத்தில் 16 வயதுள்ளவராக தோன்றினார். இவையெல்லாம் என்ன ஜாலமா அல்லது நிஜந்தானா? காலத்திலும் தேசத்திலும் ஒன்றுக்கொன்று யாதும் ஒப்பவில்லையே.